ஓம் நம சிவாய. அவள் அந்த உபாதையை சகிக்காமல் இங்கும் அங்கும் ஓட, யமதூதர்கள் அவளை பிடித்து வந்து, நீ உன் கணவனை வஞ்சித்து பிறர் புருஷனை இச்சித்தாய் அல்லவா, இப்போதும் அவனை கட்டி அணைத்துக் கொள் என்று அணைந்து கொள்ளச் செய்து, பிறகு அவளை இருப்பு பாத்திரத்திலே ஏற்றி தீயிட்டு எரிப்பார்கள். வேறு சில பாவிகளை உரலில் இட்டு பொடியாக இடித்து அந்தகாரமான கிணறுகளில் வீழ்த்துவார்கள். அங்கிருக்கும் கிருமிகள் அவர்களை பலவிதமாக துளைக்கும். அதன் பின்னர் ஷராகூபத்தில் தள்ளுவார்கள். மீண்டும் அவர்களை அனந்தமாக துன்புறுத்தி அவர்கள் சகிக்காமல் ஓடும் போது கட்டிக்கொண்டு வந்து வீழ்த்துவார்கள். அவமானிகள், துன்மார்க்கர்கள், சோரர்கள், ஒருவர் கீர்த்தியை கெடுத்தவர்கள் முதலானோரை நரக விசேஷங்களை சிறப்பாக அனுபவிக்கச் செய்து இரும்புச் சங்கிலிகளால் கட்டி மகாஜ்வாலம் என்னும் நரகத்தில் கிருமியாதி ஜந்துக்களால் பலவிதமான துக்கங்களையெல்லாம் அனுபவிக்கச் செய்து அவர்கள் உயிர் வருந்த எண்ணெய் கொப்பரைகளில் ஏற்றி எரித்து மகா உப்பு மிகுந்த நீரை குடிக்கச் செய்து அவர்கள் பாவம் ஒழியும் வரையிலும் முள்மயமான பாறை கற்களிலிட்டு சந்தனம் அரைப்பது போல அரைப்பார்கள். அப்பொழுது அவர்களுடைய தேகங்களிலிருந்து நசுங்கி விழுந்த துண்டுகளில் தோன்றிய புழுக்கள் அவர்களை பற்பல விதமாக கடித்து துன்புறுத்தும். பிறகு துர்க்கந்தம் மிகுந்த மாமிச ராசியாகிய நரகத்தில் வீழ்த்துவார்கள். அதன் பிறகு மலைப்பாறைகளை எடுத்து அவர்களை அடித்தும் அவர்களால் மலைப்பாறைகளை அடித்தும் மீண்டும் அதோமுகமாகவும் ஊர்த்துவ பாதகமாகவும் அப்பாவிகளை நிறுத்தி அடியில் அக்னியை கொளுத்தியும் பழுக்க காய்ச்சிய இரும்பு குண்டுகளை விழுங்கச் செய்தும் விழுங்காவிட்டால் உலக்கையால் இடித்து வாயுனுள்ளே புகுத்தியும் துன்புறுத்துவார்கள். சிவபெருமானுடைய திருக்கோயில், புஷ்பவனம், தடாகம், கிணறு முதலியவற்றிற்கும் நல்வேதியரின் வீட்டுக்கும் உபத்திரவம் உண்டு பண்ணி அவ்விடங்களை அபகரித்துக் கொண்டு தங்கள் உபயோகமாக ஸ்தானம், பானம், அபியங்கனம், கிரீடை, மைதுனம், சூதம் முதலிய காரியங்களை அவ்விடங்களில் செய்து கொண்டிருந்த பாவிகள் அநேகவித கோரமான கரும்பாலை போன்ற நரகங்களை அடைந்து பிரளய காலம் வரையில் கோரமான நரக வேதனையை அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். பெரியோர்களை நிந்தனை செய்யும் போது ரசித்து கேட்டுக்கொண்டு இருந்தவனுடைய காதுகளில் உஷ்ணமேறிய இரும்பு முலைகளை அடித்து இறக்கி ஈயம் முதலிய உலோகங்களை உருக்கி அவனது காதில் வார்த்து அநேகவிதமான துன்பங்களை அனுபவிக்கச் செய்வார்கள். பரஸ்திரீகளை விரும்பி அவர்களை பெறுதல் அசாத்தியமென்று கைகளால் சமயத்தில் ஸ்பரிசித்தல் முதலியவற்றை செய்தவர்கள் அக்னிமயமான இரும்பு பொடிகளை கையில் தாங்கி ஷாராதிகளால் உடல் முழுவதும் பூசப்பெற்று பலவித யாதனாஸ்தானங்களில் பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்து வருந்துவார்கள். தாய் தந்தையரை கையால் அடித்தும் காலால் உதைத்தும் கண்ணால் பயமுறுத்தியும் துன்புற செய்தவர்களும் பரஸ்திரீகளை காமாதுரத்தால் பார்த்தவர்களுமான பாவிகளின் விழிகளில் நெருப்புமயமான ஊசிகளால் குத்தி ஷாராதிகளை உடல் முழுவதும் பூசி முறையே அநேக நரகங்களில் அநேக விதமான உபாதைகளை அனுபவிக்க செய்வார்கள். ஷாரம் அப்படிங்கிறது ஒரு வகையான உப்பு. தேவர், குரு, அக்னி, பிராமணர் முதலியோருக்கு சமர்ப்பணம் செய்யாமல் முறை தவறி புசித்தவனும் தீவினையாளனுமான பாபியின் நாவையும் முகத்தையும் காய்ச்சிய இரும்பு சலாகை முதலியவற்றால் குத்துவார்கள். சிவபெருமானுடைய திருநந்தவனத்தில் உள்ள மலரை திருடிக் கொண்டு போய் தலையில் சூடிக்கொண்டவர் சிரத்தையும் நாவையும் அநேகம் இருப்பு முனைகளால் குத்தி ஷாராதிகளை பூசி சகல வேதனைகளையும் அனுபவிக்கச் செய்வார்கள். மகாத்மாக்களையும்
குருவையும் அக்னியையும் சிவபெருமானையும் சாஸ்வதமான மனுவாதி தர்ம சாஸ்திரங்களையும் நிந்தித்தவர்களுடைய மார்பு, கழுத்து, நாக்கு, பற்சந்துகள், தவடை, உதடு, சிரம் முதலிய அவயங்களில் அக்னி வர்ணமான முத்தலையுடைய இரும்பு முலைகளை வைத்து இருப்பு தண்டங்களால் மேலே அடித்து இறக்குவார்கள். பிறகு எரிந்து கொண்டிருக்கும் சாரத்தார் பூசி உடல் முழுவதும் சித்திரவதைகளை செய்து எல்லா நரகங்களிலும் எல்லா துன்பங்களையும் அனுபவிக்கச் செய்வார்கள். ஓம் நம சிவாய.